எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தான், அதிமுக தலைமையிலான கூட்டணி தான்ற முடிவுல தானே இந்த அலைன்ஸை வச்சிருக்காங்க அவங்க. எடப்பாடி தலைமையில நாங்க இந்த கூட்டணி வைக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. ம். அது இதுக்கு முன்னாடி நான் ஏக்நாத் ஷிண்டே டைம்லயும் கேட்டிருக்கேன் இதே வார்த்தை. ஏக்நாத் ஷிண்டே का नेतृत्व में हम आकर इलेक्शन लड़ेंगेன்னு தான் நயினார் சொன்னாங்க. நாகேந்திரன் இன்னைக்கு என்ன நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, அமித்ஷா சொல்லலன்றதான் நான் சொல்றேன். பட் இப்போ ஏடிஎம்கே தான் இல்ல, அலைன்ஸ் வேற யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதுதான் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா இதுல மெயின் விஷயம் என்னன்னா, எடப்பாடியும் ஏடிஎம்கேவும் பிஜேபி மட்டும் தான் அலைன்ஸ்ல இருக்காங்க. வேற யாருமே அலைன்ஸ்ல இப்போ வரைக்கும் இல்ல. அபிஷியலா பார்த்தா இப்ப இருக்க பிஎம்கே இல்ல, டிஎம்டிகே இல்ல, ஜான் பாண்டியனோட அவர் கட்சி இல்ல, அமமுகவும் இல்ல, ஓபிஎஸ் இல்ல. சும்மா வாய் வார்த்தை பேசிட்டு இருக்காங்களே தவிர அபிஷியலா இன்னும் யாருமே கூட்டணி சேரல. ஆப்போசிட்ல திமுக வித் ஆல் இட்ஸ் மைனஸஸ், வித் ஆல் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிளாஸ், அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பலம் அவங்களோட அலைன்ஸ். இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல இவ்வளோ வருஷமா சின்ஸ் 2017 8-9 வருஷமா ஒரு அலையன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது வரலாறே கிடையாது. ஆனா அந்த அலையன்ஸ் இப்போ எல்லாம் கலகம் வெடிக்க எங்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெடிக்க சின்னதா. ஆரம்பிச்சது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சண்முகம். என்ன என்ன கேட்டாரு? சண்முகம் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. சீட் அதிகமா வேணும்னு சொன்னாரு. அது மட்டும் சொல்லல. ஆ. 98.5% ஏதோ தேர்தல் அறிக்கையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொன்னா அவங்க கணக்குல ஏதோ கோளாறு இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. விசிகாவும் விமர்சிக்கிறாங்க, சிபிஎம்மும் விமர்சிக்கிறாங்க, ஆ. ஜவாஹர்லா வரை முதற்கொண்டு அந்த அனகாபுத்தூர் விஷயத்துல விமர்சிச்சாரு. ஆ. ஆனா அந்த விமர்சனம்லாம் தாண்டி அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ம். அவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளில போல. ம். அந்த கூட்டணி எதிர்த்தும் பேசல.